ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் தோல்விக்கு காரணம் அமைச்சர் சேகர் பாபு தான். அந்த கட்சியோட எழும்பூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் எக்ஸ் தளத்தில் போஸ்ட் செய்திருப்பது திமுகவுக்குள்ள சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சியில விரிவாக பார்க்கலாம். (2021) சட்டமன்ற தேர்தலில் எழும்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்ற பரந்தாமனுக்கு இந்த முறை போட்டியிட வாய்ப்பு தரல. இவருக்கு சீட் கிடைக்காமல் போனதற்கு காரணம் சேகர் பாபு தான் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு சாதகமாக அமையல. திமுக நிறைய தொகுதிகளை இழந்து எதிர்கட்சி வரிசைக்கு போயிருக்கு. நடிகர் விஜயின் தாவேக ஆளுங்கட்சியாக உருவெடுத்திருக்கு. தேர்தல் முடிவுகளில் வெளிவந்த ஒரு செய்தி திமுகவினருக்கு மட்டும் இல்ல, தமிழக மக்களுக்கும் பேரதிர்ச்சியாக இருக்கு. அது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில தோற்றதுதான். ஸ்டாலினை பொறுத்தவரை தனது கொளத்தூர் தொகுதியை கண்ணும் கருத்துமா கவனிச்சு வந்தார். எந்த தொகுதியிலும் இல்லாத அளவுக்கு தனது கொளத்தூர் தொகுதிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பார்த்து பார்த்து செய்தார். சாலை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், பாலங்கள், வேறு எங்கோ போகவிருந்த மெட்ரோ வசதியை கொளத்தூருக்கு கொண்டு வந்தது. கொளத்தூர் பஸ் நிலையத்துக்கு ஏசி வசதி செய்து கொடுத்தது என பல்வேறு வசதிகளை ஸ்டாலின் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதை எதிர்கட்சியினர் பாராட்டி இருப்பதாக சொல்றாங்க. கடந்த 15 ஆண்டுகளாக 3 முறை வெற்றி வாகை சூடி வந்த ஸ்டாலின் இந்த முறை தாவக்கு வேட்பாளர் VS பாபுவிடம் சுமார் 8000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சிருக்கார். திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக இருந்த கொளத்தூர் தொகுதியை தாவேகா கைப்பற்றியது திமுகவினருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. கொளத்தூர் தொகுதி மக்களின் பெருவாரியான ஆதரவை பெற்றிருந்த மு.க. ஸ்டாலின் திமுக வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் கேன்வஸ் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததால் அவரால் தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் கான்சென்ட்ரேட் செய்ய முடியாமல் இருந்தது. அதனால் கொளத்தூர் தொகுதியை சேர்த்து கவனிச்சுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரு. ஆனால் சேகர்பாபு கொளத்தூர் தொகுதியை சரியாக கவனிக்கவில்லை என்பதால் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தோற்றார் என்று எக்ஸ் தளத்தில் பரந்தாமன் பதிவிட்டிருக்கார். அதுல எனக்கு இரவு முழுவதும் உறக்கமே இல்லை, இந்த முகமே என் கண்களை மூடினாலும் வந்து கொண்டே இருக்கிறது. அப்பழுக்கற்ற அரசியல் தலைவர், யாருக்கும் தீங்கு நினைக்காத தலைவர், குழந்தை உள்ளம் கொண்ட தலைவர். தேர்தல் அரசியல்ல வெற்றி தோல்வி என்பது இயற்கை. இவை இரண்டின் உச்சத்தையும் பார்த்த இயக்கம் திமுக. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட தலைவரின் தொகுதியை கவனிக்க தவறியவர் மீது தயவுதாட்சிணியம் இன்றி தலைமை கழகம் நடவடிக்கை எடுத்தால்தான் உண்மை திமுக தொண்டன் நிம்மதியாயிருப்பான். தலைவர் தோல்விக்கு காரணமானவர் எப்படி கொஞ்சமும் வெட்கம், பயம், அச்சம், கூச்சம் எதுவும் இல்லாமல் தலைவர் முன்பு வந்து முகத்தை காட்டி நிற்கிறார். நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னது இதைத்தானா சேகர்பாபு என்று சேகர்பாபுவை டேக் செய்து உள்ளார். மேலும் அவர், என் தலைவர் தோல்வியை தான் என்னால் தாங்க முடியவில்லை, சாதாரணமாக கடந்து செல்லவும் முடியவில்லை, உரியவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று பரந்தாமன் பதிவிட்டிருக்கார். ஒரு பெரிய கட்சி தேர்தலில் தோற்றால் உள்கட்சிக்குள்ள சர்ச்சைகள் வெடிக்கும் என்பது இயல்பான ஒன்றுதான். என்றாலும் அதை முற்றவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நீண்ட கால அரசியல் அனுபவம் வாய்ந்த திமுகவுக்கு தெரியாதது இல்லை. ஏனென்றால் தேர்தல் அரசியல்ல இதற்கு முன்னால் 1977ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவை உருவாக்கி முதலாக தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சி அமைத்தார். அதன் பிறகு திமுகவில் இப்போது ஏற்பட்டதை விட மிக பெரிய அளவில் பூகம்பமே ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அதற்கு முந்தைய ஆண்டுல தான் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு மிசா என்ற கொடூர சட்டத்தின் கீழ் பல ஆயிரம் திமுக தொண்டர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளானார்கள். அந்த கொடுமை தாங்க முடியாத திமுகவினர் உயிரை இழந்தனர். அப்போதும் திமுகவுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டும் மூத்த பத்திரிகையாளர்கள் பலர் இப்போது ஏற்பட்டிருக்கும் சர்ச்சையோ அல்லது இதற்கு பிறகு ஏற்படவிருக்கும் எந்த ஒரு குழப்பமோ பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான்
சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும்போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.